தபான் புத்தரின் முழு நிலவு நாள். தபான் மாதம் என்பது படுமிய மாதங்களை ஏற்றுவது மாதமாகும். ஆண்டின் கடைசி மாதம். தபான் மாதத்தின் முதல் பாதி குளிர்காலத்தில் வருகிறது. தபான் மாதத்தின் இரண்டாம் பாதி கோடையில் வருகிறது. இது குளிர்காலத்திற்கும் கோடைக்கும் இடையிலான ஒரு இனிமையான மாதம். சிலர் மணல் பகோடா விழா பாகன் காலத்தில் தோன்றியதாக கூறுகிறார்கள். பின்னர் மணல் பகோடா விழாவை நடத்தும் பாரம்பரியம் படிப்படியாக மறைந்து போனது. தபான் மாதத்தின் முழு நிலவில் புத்த விழாக்களை நடத்தும் பாரம்பரியம் பிரபலமடைந்தது. இந்த புத்த விழா தபான் சந்திர விழா என்றும் அழைக்கப்படுகிறது. புத்தரின் ஆட்சி காலத்தில் புத்தர் ராஜகஹாவில் உள்ள வேலுன்வான் மடாலயத்தில் ஒரு மாதம் கழித்தார். மற்றும் அங்கோர் மற்றும் மகதாவில் இருந்து டகாமாக்களுக்கு குடிக்க குளிர்ந்த நீர் வழங்கப்பட்டது. அவரது தந்தை மன்னர் சுத்தோதனை செய்தியை கேள்விப்பட்ட போது அவர் தனது மகனை பார்க்க விரும்பினார். எனவே புத்தரிடம் 1000 சீடர்களுடன் ஒரு தூதரை அனுப்பினார். தூதர் புத்தரிடம் வந்து தர்மத்தை கேட்டு தனது சீடர்களுடன் துறவியானார். புத்தர் தன்னிடம் வருவதை தூதர் விரும்பவில்லை. மன்னர் 9 முறை 1000 சீடர்களுடன் மற்றொரு தூதரையும் அனுப்பினார். ஆனால் அனைவரும் துறவிகளானார்கள். 10வது தூதரில் புத்தரின் தாயார் கலுடையாயி புத்தரின் மகன். அமைச்சர் கலுடையாயும் முந்தைய அமைச்சர்களைப் போலவே துறவியானார். இருப்பினும் பயணம் இனிமையாக இருந்தபோது இனிமையான பயணத்தை விவரிக்கும் ஸ்ரீவசனங்களை எழுதி புத்தரை கபிலவத்யாவுக்கு செல்லும்படி கேட்டார். புத்தர் அதை ஏற்றுக்கொண்டு தபால் மாதத்தின் முழு நிலவு நாளில் கபிலவத்யாவுக்கு சென்றார். கபிலவத்யத்திற்கு புத்தர் வருகை தந்ததன் காரணமாகவே பெரிய நிகாதாராயண மடாலயம் நிறுவப்பட்டது. சவன்ஸ் பாடல்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய வைசந்தர ஜாதகத்தை அவர் பிரசங்கித்தார். அவரது தந்தை மன்னர் சுத்தோதனரும் மகாதம்ம பால ஜாதகத்தை கேட்டு துறவியானார். பின்னர் அவர் அரக பட்டம் பெற்றார். புத்தர் கபிலவத்யத்திற்கு வந்து தர்மத்தை பிரசங்கித்தார். மேலும் அவரது மாற்றாந்தாய் கோதமியும் துறவியானார். யசோதராவின் நிகழ்வில் புத்தர் சண்டகினாரிய ஜாதகத்தையும் பிரசங்கித்தார். அவரது சகோதரர் இளவரசர் நந்த துறவியானாரா. அவரது மகன் ராகுலன் துறவியானார். சாக்கிய இளவரசர் 1000 துறவியானார். தனது உறவினர்களை புத்தரை வணங்க வைப்பதில் அவர் பெற்ற பெரும் வெற்றிக்காக அவருக்கு குலபாசத யததாஜ என்ற பட்டம் வழங்கப்பட்டது. தபான் மாதத்தின் முழு நிலவு நாள் புத்தரின் பூமி புத்தான பயணத்தை கூட நிகழாயாகும். அந்த நாளில் மதத்தில் பெரிய நிகழ்வுகள் நிகழ்த்தன. மேலும் மகா சக்கராஜ சகாதத்தின் 3வது ஆண்டில் தபான் மாதத்தின் முழு நிலவான புதன்கிழமை மங்கரு இந்திரர் மன்கருக்கலபா தபுசா மற்றும் வணிக சகோதரர்கள் பல்லிகா ஆகியோர்
இவ்வாறுதான் கமார் மாதன் மதத்தில் சிறப்பு மரியாதை